ஹாய், வெல்கம் டு கிராஃப்டி மேத். நம்ம இப்போ பார்க்க போகிற என்ன 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அதில் எக்ஸசைஸ் 5.4ல் 8th சம் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 235. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் தி லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் A of -4, 2 B of 6, -4. எ சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் பெர்பெண்டிகுலர் ஆஃப் பைசெக்டர், அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு பெர்பெண்டிகுலர்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போமா? எ சொல்யூஷன் கிவன் பாயிண்ட்ஸ் எது? A of -4, 2 B of 6, -4 இருக்க மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா எது? x1 + x2/2 y1 + y2/2. ஓகே, அதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன கிடச்சிருக்கோம்? -4 + 6 / 2, 2 - 4 / 2 கிடச்சிருக்கோம். -4லேருந்து 6 ஆட் பண்ணால் 2/2 கிடச்சிருக்கோம். 2லேருந்து -4 ஆட் பண்ணோன்னா -2/2 கிடச்சிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன கிடச்சிருக்கோன்னா 1, -1 கிடச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபியோட ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி = y1 - y2 / x1 - x2 = அதே மாதிரி என்ன பண்ணியிருப்போம்? ஸ்லோப் கண்டுபிடிக்கன்னா 2 + 4 x1 y1 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். 2 + 4 / -4 - 6 = 6/-10. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா -3/5 கிடச்சிடும். பெர்பெண்டிகுலர்னால் என்னன்ட்டு தெரியும் நமக்கு. பெர்பெண்டிகுலர்னால் m1 × m2 = -1 தெரியும். அப்போ என்ன பண்ணியிருப்போம்? ரெசிப்ரோக்கலாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். -3/5னா என்னாகும்? மைனஸ் உள்ளது ப்ளஸ் ஆகிருக்கும். அண்டு ரெசிப்ரோக்கல், தட் இஸ் 5/3. த ஸ்லோப் ஆஃப் பெர்பெண்டிகுலர் லைன் வந்து என்னென்னு இருக்கும்? 5/3 இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்போம்? நெக்ஸ்ட்டு perpendicular bisector is passing through எது வழியாக த்ரூ பாஸ் ஆகுதுன்னா 1, -1 and having slope வந்து எது? 5/3. அப்போ நாங்கள் 1 பாயிண்ட் தெரியும், ஸ்லோப் தெரியுமா? திஸ் இஸ் எம்ன்ட்டு எடுத்துக்கோ. இது வந்து x1 y1 எடுத்தோன்னா the equation of perpendicular bisector வந்து 1 பாயிண்ட் ஃபார்மு y - y1 = m of x - x1. உள்ள வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y + 1 = 5/3 of x - 1. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப என்ன கிடச்சிருந்துருக்கோன்னா 3 of y + 1 = 5 of x - 1. 3 × y 3y, 3 × 1 3 = 5 × x 5x - 5 இருந்திருக்கும். இது என்ன பண்ணியிருப்போம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணியிருப்போம். அப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 5x - 3y - 5 - 3 = 0. 5x - 3y - 8 = 0ன்ட்டு கிடச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 9th சம், பேஜ் நம்பர் 235. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் through the intersection of line. intersection of ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க அண்டு அதிலேருந்து parallel to the லைனும் கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் given 2லேருந்து எது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா x and y values வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் given ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 7x + 3y = 10. +10 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் ஆகிறப்போ -10 ஆகும். அப்போனா அதான் ஈக்குவேஷன் 1ன்ட்டு எடுக்க போகிறோம். 7x + 3y - 10 = 0. இது ஈக்குவேஷன் 1. அண்டு செகண்ட் என்ன இருக்குது? 5x - 4y = 1. -1 ஈக்குவல்ட்டுக்கு அதர் சைட் மூவ் ஆகிறப்போ நாங்கள் +1 -1 ஆகிடும். 5x - 4y - 1 = 0. இது ஈக்குவேஷன் 2. இதில் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதை விட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி ஈஸியாக x and y வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நாங்கள் x y 1 மிடில் டேர்ம்லேருந்து எடுத்துருந்துருப்போம். 3 - 4 அண்டு -10 -1 7 5 அண்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணால் அங்கேயே முடிப்போமா? 3 - 4. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அப் டு டவுன்னா 3 × x-க்கு 3 × -1 -3. டவுன் டு அப்புங்கிறப்ப என்னாகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், திரும்ப டவுன் டு அப்புங்கிறப்போ ஒரு நெகட்டிவ் ஒரு வேல்யூஸ் வரும். அப்போ என்ன ஆகிடும்னா 4 10 40 40 இன்ட்டு -40 கிடச்சோம். இது x = y ஆஃப் திரும்ப அப் டு டவுன் -10 × 5 -15 கிடச்சிருக்கோம். டவுன் டு அப்பு ஆல்ரெடி ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 7 +7 கிடச்சிருக்கோம். = 1 / அப் டு டவுன் 7 × -4 -28. கீழே டவுன் டு அப்புங்கிறப்ப என்ன ஒரு நெகட்டிவ் ப்ராடக்ட் பண்ண 5 3s are -15. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருந்துருக்கோன்னா x / -43 = y / -43 = 1 / -43. இப்போ
எக்ஸ் வால்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் எதையும் எக்ஸையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஈக்குவலைஸ் பண்ணி அதுலேருந்து எக்ஸ் வால்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடச்சிருந்துருக்கோம் நமக்கு எக்ஸ் டிவைட் பை -43 ஈக்குவல் டு 1 டிவைட் பை -43. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப என்னங்க டினாமினேட்டர் உள்ள -43 ஈக்குவல் டு அதர் சைட் போட நியூமரேட்டர் ஆயிருமா எக்ஸ் ஈக்குவல் டு -43/43 எலிமினேட் பண்ணோன்னா 1ன்னு கிடச்சது எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நெக்ஸ்ட்டு எது ஒய் வால்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணலான்னா ஒய்யையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் ஈக்குவலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னாகும் ஒய் டிவைட் பை -43 ஈக்குவல் டு 1 டிவைட் பை -43. ஒய்யை மட்டும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு -43 ஈக்குவல் டு அதர் சைடு வர்றப்ப நியூமரேட்டர் போயிடும். அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு -43/43 ஈக்குவல் டு 1ன்ட்டு கிடச்சிருந்துருக்கோம். அப்போ என்னாகும் ஒய் வேல்யூஸ் ஈக்குவல் டு 1. த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எது எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் தானே 1,1ன்ட்டு கிடச்சிருந்துருக்கோம். ஸ்லோப் ஆஃப் தி லைன் 13x + 5y + 12 ஈக்குவல் டு 0 இஸ் அப்போ என்னாகும் a/b ஸ்லோப்பு -a/b ஈக்குவல் டு -13/5ன்ட்டு கிடச்சிருந்துருக்கோம். ஓகே அப்போ என்னாகும் ஸ்லோப் ஆஃப் த பேரலல் லைன்னா அதே தான் கிடச்சிருந்துருக்கோம். ஸ்லோப் ஆனது ஸ்லோப்பும் -13/5. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோமா 1,1 ஸ்லோப் இது ஸ்லோப்பா அப்போ நாங்கள் இது எம் அப்போ நாங்கள் 1 பாயிண்ட் ஃபார்ம் வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோன்னா y - y1 ஈக்குவல் டு m ஆஃப் x - x1 உள்ள வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணு. திஸ் இஸ் x1 இது y1. அப்போ நாங்கள் y - 1 ஈக்குவல் டு மைனஸ் ஸ்லோப் இது -13/5 x ஆஃப் x -1. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடச்சிருந்துருக்கோம் f5 ஆஃப் y - 1 ஈக்குவல் டு -13 ஆஃப் x - 1ன்னு கிடச்சிருக்கோம். 5 உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்படின்னா 5 × y 5y 5 × -1 -5 ஈக்குவல் டு -13 × x -13x மைனஸ் இன்ட்டு மைனஸ் +13 இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் ஈக்குவல்லேருந்து இது பண்ணுறப்ப 13x + 5y -5 -13 ஈக்குவல் டு 0 13x + 5y -18 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன்ட்டு கிடச்சிருக்கோம். ஓகேவா? Next, 10th sum, page number 235. Find the equation of a straight line through the intersection of line. Intersection of line என்ன கொடுத்துருக்காங்க 5x - 6y equal to 2, 3x + 2y equal to 10 இருந்ததுன்னா பெர்பெண்டிகுலர். அதில் இதுக்கு முன்னாடி பார்த்த 9th sumல parallel இருந்தது. இதில் பெர்பெண்டிகுலர் பெர்பெண்டிகுலர் டு த லைன் கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே சொல்யூஷன் கிவன் எழுதியிருக்கு. இது 5x - 6y equal to 2. 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுறப்போ -2y அதுதான் ஈக்குவேஷன் 1. எதனாலனா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். அப்போ நாங்கள் 5x - 6y -2 equal to 0. இது ஈக்குவேஷன் 1. செகண்ட் ஈக்குவேஷன் எது ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ஷன் லைனோட ஈக்குவேஷன் 3x + 2y equal to 10 +10 equal to அதர் சைட் மூடுறப்போ -10 ஆயிரும். 3x + 2y -10 equal to 0. இது ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன பண்ண போகிறோம் கிராஸ் மெத்தட் படி x அண்ட் y வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்னாகும் x டிவைட் பை எதுலேருந்து மிடில் வேல்யூஸ்லேருந்து எடுப்போமா -6 2 நெக்ஸ்ட்டு -2 -10 அண்டு நெக்ஸ்ட்டு 5 3 5 3 எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே முடிச்சிருப்போமா. இப்போ என்ன கிடச்சிருந்துருக்கோம் -6 2. ஓகே இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். கிராஸ் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு அப் டு டவுனாக x டிவைடட் பை அப் டு டவுனுங்கிறப்போ -6 × -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 10s 60. நெக்ஸ்ட்டு டவுன் டு அப்புங்கிறப்போ இருந்ததுனா ஒரு நெகட்டிவ் ப்ராடக்ட் பண்ணுவோம். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 2s are 4. ஓகே ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன கிடச்சிருக்கோம் -2 × 3 -6 கிடச்சிருக்கோம். டவுன் டு அப்புங்கிறப்போ நெகட்டிவ் ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் 10 × 5 +15 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 டிவைடட் பை 5 × 2 10 அண்டு டவுன் டு அப்போ வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 6 are 18. ஓகே இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருந்துருக்கோன்னா x/64 equal to y/44 equal to 1 divided by 28ன்ட்டு கிடச்சிருந்துருக்கோம். சரியா? இப்போ இப்போ எது x வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த எக்ஸ் டேர்மையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஈக்குவலைஸ் பண்ணி அதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன கிடச்சிருக்கோன்னா x/64 equal to 1/28. எக்ஸை மட்டும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு 64 ஈக்குவல் டு அதர் சைடு வர்றப்போ நியூமரேட்டர் போயிடும். நியூமரேட்டரில் 64 கிடச்சிருக்குமா. அப்போ நாங்கள் x equal to 64 divided by 28. இதை லீஸ்ட் ஃபார்ம் கன்வர்ஷன் கொடுத்தனா எதால் 7ஆல்
7 4ஆல் டிவைட் பண்ணோன்னா x ஈக்குவல் டு 16/7 கிடச்சிருந்துருக்கோம். எக்ஸ் வேல்யூஸ் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் கண்டுபிடிக்கணும்னா ஒய்யையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஈக்குவலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னாகும், y/44 ஈக்குவல் டு 1/28. ஒய்யை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோ. 44 வந்து ஈக்குவல் டு அதர் சைட் கொண்டு வரப்போ டினாமினேட்டர் உள்ள நியூமரேட்டர் ஆகிடும். அப்போ என்ன வந்திருக்கும், ஒய் ஈக்குவல் டு 44/28 ஈக்குவல் டு 4ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிருந்துருக்கோம், 11/7. ஒய் ஈக்குவல் டு 11/7 கிடச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கோம். 16/7, 11/7. இந்த ஸ்லோப் ஆஃப் லைன் அனதர் ஸ்லோப் எதுன்னு கொடுத்துருக்காங்க, 4x - 7y + 13 ஈக்குவல் டு 0 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த இதிலேருந்து ஈக்குவேஷன்லேருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா இது -a/b. ஏங்கிறது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ, b வந்து ஒய் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு -4/-7 மைனஸ் எலிமினேட் ஆகிடும் ஈக்குவல் டு 4/7 கிடச்சிருந்துருக்கோம். அண்டு சின்ஸ் இந்த ஸ்லோப் ஆஃப் பெர்பெண்டிகுலர் லைன், பெர்பெண்டிகுலர்னால் நமக்கு என்னென்ட்டு தெரிய கண்டிஷன்ஸு, m1 × m2 ஈக்குவல் டு -1. அப்போ நாங்கள் ரெசிப்ரோக்கல் கிடச்சிருக்கோம். -7/4 பாசிட்டிவாக இருக்கிறதுனால -7/4 கிடச்சிருக்கோம். அண்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் பாசிங் த பாயிண்ட் இது 16/7, 11/7 கிடச்சிருக்கோம். அந்த ஸ்லோப் எது, -7/4 கிடச்சிருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஒன் பாயிண்ட் தெரியும், ஸ்லோப் தெரியுமா, ஒன் பாயிண்ட் ஃபார்முலா எது, y - y1 ஈக்குவல் டு m of x - x1. உள்ள வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கோம், y -11/7 ஈக்குவல் டு -7/4 of x - 16/7. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நாங்கள் 4 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடும். அப்போ நாங்கள் 4 of y - 11/7 ஈக்குவல் டு -7 of x - 16/7 கிடச்சிருக்கோம். அண்ட் இதை ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடச்சிருக்கோம், 4 வந்து உள்ள ப்ராடக்ட் 4y - 44/7 ஈக்குவல் டு -7x -× ப்ளஸ் 16/7 × 7 7 7 எலிமினேட் ஆகிடும். 4y - 44/7 ஈக்குவல் டு -7x + 16. ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது ஈக்குவல் டு அதர் சைடு மூவ் பண்ணுறப்ப பாசிட்டிவாக உள்ளது நெகட்டிவாக உள்ளது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கப்போ என்ன கிடச்சிருக்கோன்னா 7x + 4y - 44/7 - 16 ஈக்குவல் டு 0. LCM 7 எடுக்கிறப்ப என்னாகும், 49x + 28y - 44